ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி நான் வந்திருக்கிற ரெசிபி வந்து குல்ஃபி ஐஸ். இது வீட்டில் இருக்கிற 2 பொருள் வச்சு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். மெயினானது வந்து பாலும் சர்க்கரையும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 கப்ஸ் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோல் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இதில் கண்டென்ஸ் மில்க் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு 10 பாதாமும் 10 முந்திரியையும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து சும்மா 2 பல்ஸில் வந்து வச்சுக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதில் பார்க்குற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும், நைஸாக அரைச்சிட வேண்டாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ அது தனியாக வச்சுருங்க. இப்போ இந்த பால் வந்து 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் ஆகணும். பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறி விடணும். சைடில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த பால் நல்லா கொதிக்கணும் அதோடையே. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே இந்த மாதிரி இருக்கிற ஆடையெல்லாம் திருப்பி எடுத்து உள்ளே போட்டு மறுபடியும் அது நல்லா கொதிக்க விடணும். பால் வந்து பாதியாக குறைஞ்சிடணும். இப்போ 15 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சிட்ருக்கு பால். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த முந்திரி பாதாம் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எனக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிடச்சிது. இதை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். இப்போது ஒரு அரை கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பவுடர் சுகர் இருக்குது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சுகர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் நல்லா. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும், ஹையில் வைக்காதீங்க. பால் அடி பிடிக்கும் கீழே. பக்கத்தில் நின்று கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. இதுக்காக எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் வாங்க தேவையில்லை. கண்டென்ஸ் மில்க் அந்த மாதிரி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். என்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குது, அதனால் ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க, சூடாக ஆட் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு அது ஒரு ஃப்ரீசரில் ஒரு 8 hours வச்சுருங்க. இப்போ இதை நம்ம 8 hours ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்புறம் ஒரு டம்ளரில் வார்மான வாட்டர் எடுத்து அதில் அந்த ஐஸ்கிரீம் மோல்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 மினிட்க்கு இப்படி ஈஸியாக எடுக்க வந்துடும். ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சூப்பராக எப்படி வந்து குல்ஃபி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்க எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.